தலைவர் வீட்டு முன்னாடி சாகும் முறை உண்ணாவிரதம் இருப்பதற்கு அறிக்கை கொடுத்தது. ஆனால் தலைவர் படம் சொல்லி தலைவருக்காக இது பண்ணி என்னோடய படிப்பே போச்சு. இப்போ வருத்தப்படுறீங்களா? நம்ம படிச்சிருக்கலாமே. இப்போ நான் வருத்தப்படுறேன் சார். தலைவர் கட்சின்னு ஒரு ஆரம்பித்தாருன்னா கட்சியிலேருந்து நம்ம நிறையா உதவி பண்ணலாம்ல. தலைவர் சின்ன வயசுலேருந்து அவரை தான் தெய்வமாக கடவுளாக கும்பிட்டு வரேன். அவரை தவிர நான் தெய்வமாக யாரும் நினச்சதில்லை. அவர்கிட்ட எனக்கு யாருக்கு தெரியாது. போகணும், அவர் முகத்தை பார்க்கணும். அதனால் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாபா வைரம் எந்த அடைமொழியும் இல்லாம வெறும் வைரமுத்துவாக இருந்த இவரோட பெயர் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பாபா வைரம் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கு காரணம் அந்த ஆண்டு வெளியான ரஜினிகாந்தின் பாபா திரைப்படம். ரஜினிகாந்தின் படங்களை தங்கள் பெயருடன் இணைத்து அழைத்துக் கொள்வதில் பெருமையோடு கருதுவார்கள் அவரது ரசிகர்கள். அவர்களில் ஒருவர்தான் பாபா வைரமும். ஆனால் ரஜினிக்காக என் வாழ்க்கை மொத்தத்தையும் தொலைச்சிட்டேன், அதுக்கு பிரதிபலனா அவர் எனக்கு ஒரு வீடு கட்டி தரணும், இல்லைன்னா அவரோட வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு அதிரடியா அறிவிச்சிருக்காரு இந்த ரஜினி ரசிகர். என்னோட படிப்பே போச்சு. இப்போ வருத்தப்படுறீங்களா? நம்ம படிச்சிருக்கலாமே. இப்போ நான் வருத்தப்படுறேன் சார். எல்லா அப்பா அம்மாவும் நல்லா நம்ம வெளில நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு விரைஞ்சி அப்புறம் நானும் சின்ன வயசுல நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. இரண்டு நாட்களுக்கு முன்னர் தியேட்டர்காரர்களால் வெளியிடப்பட்ட வீடியோ இது. அதாவது கூலி படத்துக்கு முதல் ஷோ பார்ப்பதற்காக டிக்கெட் வாங்க காத்திருந்த கூட்டம் முண்டி அடித்து செல்லும் காட்சிகள் தான் இவை. இன்னொரு புறம் புரசைவாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் எழும்பூர் செல்வதற்காக காத்திருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த வைரமுத்து. ரஜினிகாந்தின் கூலி படத்தை பார்ப்பதற்காக ஓடும் அந்த கூட்டத்தில் வைரமுத்துவும் இருந்திருக்க வேண்டியவர்தான். இம்முறை எனக்கு ஓர் வீடு கிடைக்குமா என அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் வைரமுத்து. அதிலும் ரஜினியே அந்த வீட்டை கட்டித்தர வேண்டும் என கேட்பதால் செய்திகளிலும் இடம் பிடித்து இருக்கிறார். பாபா வைரமுத்து, அதாவது உங்க பேரு வைரமுத்து, பாபா வைரமுத்துன்னு சொல்லி தலைவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, எதனால நீங்க இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ரஜினி சார் வீடு போயஸ் கார்டனுக்கு சைக்கிள்லயே பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து தலைவரோட தீவிர ரசிகன். பெரிய போய் ஆனோன்னு எங்க பகுதியில மன்றமா ஆரம்பிச்சோம். அதாவது கோல்டு ஸ்டார் ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சோம். சரிங்கண்ணா. நற்பணி மன்றம் மூலமா பல நற்பணிகளை என்னோட சார்பாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். சரிங்கண்ணா. என்னோட உழைப்பு, நான் ஆரம்பத்துக்கு கல்யாணம் முடிக்க முன்னாடி எனக்கு கிடைக்கிற பணத்தைகள்லாம் வச்சு தலைவரோட பிறந்தநாள் ஒவ்வொரு வருடங்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச வேட்டி, இலவச நோட்டு புத்தகங்கள், அன்னதானங்கள், கோயில் வழிபாடுகள், தலைவரோட ஒவ்வொரு பட ரிலீஸு வெளியிடும் நாள் அன்னைக்கு முதல் ஓப்பனிங் ஷோக்கு போயிடுவோம். போய் நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து ரஜினி ரசிகர்களா எல்லாரும் செய்கிறது தான் பொதுவான ஒன்று. இப்போ இதுக்கும் நீங்கள் இப்போ நான் வந்து சைக்கிள்லேருந்து அங்கே வருவேன் அப்படின்றதுக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம் நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன். என்ன காரணம்னா சார், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த வைரமுத்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ரஜினி பல 100 கோடிகளை ஈட்டும் மிகப்பெரிய நடிகராக வலம் வருவதற்கு இந்த பாபா வைரமும் ஒரு காரணம். பாபா வைரம் ஈட்டும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பங்கை ரஜினியின் முகத்தை பார்ப்பதற்காகவே அவர் செலவிட்டிருக்கிறார். இன்னைக்கு 1000 ரூபான்னா அன்னைக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் மாதிரி நமக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 35 வருஷ காலமாக ரஜினி ரசிகராக இருக்கேன். 35 வருஷ காலமாக செயல்பட்டு வரேன். அப்போ வந்து ஏன்னா அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போதேவும் தலைவர் படத்தோட ரிலீஸ்னா என்னோட ஸ்கூலு பேக் பைய முள்ளுச்செடிகளை ஒடிச்சு வச்சுக்கிட்டு படிப்பு பெறுதில்லை, என் தலைவனை பார்க்க வேண்டிய நோக்கம்
போகணும், அவர் முகத்தை பார்க்கணும். அதனால் என்னோடய பேக்கை வந்து முள்ளுச்செடிக்கில் போய் ஒழிச்சு வச்சுட்டு தலைவர் படத்து பேர் என் படிப்பு 6ஆம் கிளாஸ் கூட அவ்வளோது சார். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நின்றுச்சு தலைவர்னு சொல்லி. உங்கள் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எதுவும் சொல்லலையா அதுக்கு? அந்த காலத்தில் பெரியவங்க வந்து அவ்வளோதானே சார். அவங்க நினச்சாங்க நிறைய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் தலைவர் படம் சொல்லி தலைவருக்காகவே இது பண்ணி என்னோடய படிப்பே போச்சு. இப்போ வருத்தப்படுறீங்களா, நம்ம படிச்சிருக்கலாமே? இப்போ நான் வருத்தப்படுறேன் சார். எல்லா அப்பா அம்மாவும் நல்லா நம்ம வெளில நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு விரைஞ்சி அப்புறம் நானும் சின்ன வயசுல நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. பாபா வைரத்தின் ஊர்க்காரர்கள் அவரை ரஜினியைப் போலவே நடப்பதாகவும் ரஜினியைப் போலவே பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் நடித்த 6லிருந்து 60 வரை படம் பாபா வைரத்துக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த படத்தில் ரஜினி எத்தனை கஷ்டப்படுவாரோ அதே கஷ்டத்தை பாபா வைரமும் பட்டதால் ரஜினியின் மொத்த உருவமும் பாபா வைரத்துக்குள் ஊடுருவிவிட்டது. நின்னா ரஜினி, பேசினா ரஜினி, படுத்தா ரஜினி என 24 மணி நேரமும் ரஜினிதான் எல்லாமுமாக இருந்தார் பாபா வைரத்துக்கு. பாபா படம் ரிலீஸு அன்னைக்கு என் பேரை நான் மாற்றிக்கிட்டேன். தலைவர் வந்து பாதி ரோலில் வந்து கடவுள் மறுப்பாளர்னு வருவார். நான் பொதுவாக சாமி கும்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு இறந்ததுக்கு பழக்கம் இல்லை. தலைவரை தான் சாமியாக நினச்சி கும்பிடுவேன். வேறு யாரையும் சாமியை கும்பிட்டுன்னு நினச்சதில்ல. அந்த படத்தில் அவர் தலைவர் வந்து இப்போ கடவுள் இல்லை, அதுக்கப்புறம் மாறுவார். அதுக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த ஒரு உணர்வுபூர்வமான ரீதியில் என் பேரை அந்த படத்தில் உள்ள மாதிரி என் பேரையும் பாபா வைரம் என்னை நானாக வைக்கலை, எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடமொழியில் மக்களாகவும் அந்த படத்தில் வந்து இந்த படத்து மாதிரி ரோல் மாதிரி தான் அந்த படத்தில் வராரு தலைவர் அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், சாமி கூட மாட்டார், ரஜினி ஒரு ஆளை தான் கடவுளாக நினச்சி கும்பிடுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் பகுதிகளில் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அந்த படம் வந்த உடனே மக்களாகவும் எனக்கு அந்த ஒரு கொடுத்த பட்டம், அந்த பேர் பாபா வைரம், பாபான்னு ஒரு இதை அடமொழியாக சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரஜினி வைரம் கூப்பிடுவாங்க. ரஜினி அடுத்து என்ன படம் பண்ண போகிறார்? அவர் இமயமலையில் இருந்து திரும்பி வந்து விட்டாரா? அவர் கட்சி தொடங்கினால் நல்லா இருக்குமே என சராசரி ரஜினி ரசிகன் எதையெல்லாம் கவனிப்பாரோ அதையெல்லாம் பாபா வைரமும் ஆழ்ந்து கவனித்தார். ரஜினி என்ன செய்தாலும் சரி என நினைக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களில் அவரும் ஒருவர். கண்டிப்பாக அதில் சந்தோஷப்பட்டவங்க நான் ஒரு ஆள் தான் சார். ஏன்னா என்னை பற்றிக்கு நான் ஒரு சமூக ஆர்வலர். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நம்ம கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் வந்து. அதனால் தலைவர் கட்சின்னு ஒரு ஆரம்பித்தாருன்னா கட்சியிலேருந்து நம்ம நிறையா உதவி பண்ணலாம்ல. தலைவர் திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மக்களுக்கு இன்றைக்கி எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, வறுமையில் வாடுற எங்கள் பகுதியில் நலத்திட்ட உதவி எதுவுமே கிடையாது எங்கள் பகுதியில். அந்த மாதிரி எனக்கு தோணும், தலைவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்ம ஏரியாவில் இந்த மாரிலாம் நலத்திட்ட உதவி பண்ணலாமே. எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு வார்டுலையாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த பவரை வச்சு ஒரு 100 பேத்துக்கு உதவி பண்ணாலும் ஒரு 10 பேத்துக்காக உதவி பண்ணாலும் ஒரு உணர்ச்சி வரும் எனக்குள்ள. அந்த உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு கேட்குறத நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ரஜினிகாந்தை கடவுளாக நினைக்கும் பாபா வைரத்திற்கு இன்று திடீர் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பாபா வைரத்தின் பிள்ளைகள். என்னோட வீட்டை பாருங்க, மண் சுவர், ஓட்டு வீடு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்துல வீடு இடிஞ்சு போனப்ப தார்பாய் போட்டு மூடி வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் சீரமைக்க முடியல. ஒரு நாள் என்னோட பிள்ளைகள், நீதான் ரஜினி ரசிகராச்சே, அவர்கிட்ட வீடு கட்டி தர சொல்லி கேட்டு பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை கேட்டு சும்மா இருக்க முடியல. அதனால்தான் என்னோட கடவுள்கிட்ட வீடு கட்டி தர சொல்லி வரம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என்கிறார் இந்த பாபா வைரம். தலைவருக்கு வந்து கடந்த 2021 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பதிவு தபால் மூலயமா நான் அனுப்பி பதிவு தபால் இதாங்க தபால் உதவி பண்ண சொல்லி தலைவருக்கு எனக்கு உதவி பண்ண சொல்லி என் வீடு இடிஞ்சு போச்சு மலையில். அதுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ண சொல்லி தலைவருக்கு பதிவு தபால் நிறைய தான் அனுப்பியிருந்தேன். அதுக்குண்டான அக்னாமுடு கார்டு ரசீதுகள், பதிவஞ்சல் ரசீது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல.
இப்படியே போனால் அது சாத்தி நல்லா இருக்காது. தலைவர் கவனத்துக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம நல்லா இருந்தால் கேட்க போகிறது கிடையாது. வசதி இருந்தால் சரி நம்ம சொந்த பந்தங்க உதவுனாங்க, நம்ம நண்பர்கள் உதவுவாங்க, யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட அவங்க கஷ்டப்படுறவங்க, நம்ம எப்படி அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு உதவி கேட்குறதுக்கு நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இது தலைவர் தான். அவர் தான் என் உசுரு. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும் உதவின்னா. அவரால் முடிஞ்ச உதவி பண்ணட்டுன்னு சொல்லி, அவர் கவனத்துக்கு போனால் போதுன்னு சொல்லி தொடர்ந்து பதிதாவலை போட்டுருந்தேன். சரி தீர்வு ஏதாவது ஒரு தீர்வு வேணும், இப்படியே போட அது பதம் ஒன்று தபாலுக்கு அவர் கவனத்துக்கு போய் சேர்றதுனால தான் அவர் கவனத்துக்கு வரல. நான் போகிற தபால் கூட அவர் கவனம் போயிருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அது அவர் கவனத்துக்கு போகல. நான் அனுப்பி கவலைப்படுறேன். அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எங்கள் பகுதியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சைக்கிள் பயணமாக போய் நேரடியாக அவர் தலைவரை பார்த்து சந்தித்து அவரை அப்படியும் அவர் கவனத்துக்கு போகணும்னு நம்ம சாகும் கூட உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வச்சு பிரச்சாரம் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு முடிவு போனேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரஜினி தனது படங்களில் எத்தனை நல்லவரோ அதை போலவே தானும் இருக்க வேண்டும் என வாழ்ந்தவர் வைரமுத்து. தெருக்கோடியில் வாழ்ந்தாலும் ரஜினி பெயரை சொல்லி மக்களுக்கு ஏராளமான உதவிகளை அவர் செய்திருக்கிறார். அதாவது ரஜினிகாந்தை தனக்குள் உள்வாங்கி ரஜினியைப் போலவே வாழ்ந்து வந்திருக்கிறார். தனது 3 சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த வழி அவருக்குள் எப்போதும் இருக்கிறது. ஆனால் அவருக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடம் உதவி கேட்பது என அவருக்கு தெரியவில்லை. அதனால்தான் எனக்கு எல்லாமே ரஜினிதான் என மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தன்னை பற்றி ரஜினி தெரிந்து கொண்டாலே போதும் என்ற எண்ணம் கூட அவரிடத்தில் இருப்பதை நாங்கள் அறிந்தோம். எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் இருக்கும் அதே எண்ணம்தான் பாபா வைரத்துக்கும். அதனால்தான் ரஜினி படம் வரும்போதெல்லாம் நான் ரஜினி ரசிகன் என ஓங்கி உலகத்துக்கு சொல்கிறார்கள்.